ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின டஸ்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிற போயமோட சம்மரி பார்க்க போகிறோம். இந்த போயம் ரொம்பவே சின்ன போயம். இந்த போயமில் மொத்தமாகவே 8 லைன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த போயமை ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோம். The way a crow shook down on me the dust of snow from a hemlock tree has given my heart a change of mood and saved some part of a day I had rued. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத போயட் இந்த போயமில் சொல்ல வராரு. நம்ம போயட் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு. அது ஹெம்லாக் ட்ரீ அப்படிங்கிற ஒரு மரம். அது வின்டர் சீசனுங்கிறதுனால அந்த மரம் ஃபுல்லாக ஒரே ஸ்னோவாக. நம்ம போயட் ரொம்பவே சோகமாக தான் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த நாள் அவருக்கு கொஞ்சம் சரியில்லை. ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் சோகமாக அந்த மரத்துக்கடியில் போயிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மரத்துக்கு மேலே ஒரு காக்கா வந்து உட்காருது. காக்கா வந்து அதில் உட்காரதுனால அதில் இருந்த ஸ்னோ கொஞ்சோண்டு போயட்டுக்கு மேலே வந்து விழுது. டக்குன்னு போயட்டோட மூடு சேஞ்ச் ஆயிடுது. அந்த ஸ்னோ அவர் மேலே விழுந்த உடனே அவர் டக்குன்னு மேலே பார்த்து அந்த ஸ்னோவை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் அவருக்கு இருந்த அந்த பேட் மூடு போய் இப்போ கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாரு. இந்த ஹெம்லாக் ட்ரீயையும் சரி இல்லை இந்த க்ரோவையும் சரி அவங்களோட ஊரில் ஒரு பேட் லக்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பேட் லக்காக கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லேருந்து கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் அப்படிங்கிறத போயிட்டு சொல்கிறாரு. ஸோ ஓவராலாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த போயமில் போயிட்டு சொல்ல வர்றாரு. இதே மாதிரி வேறு ஏதாவது போயம் இல்லை ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி